கோய் மீன்கள் வளர்த்துட்ருக்க தொட்டியை சுத்தம் பண்ணி மீன்களை மறுபடியும் விடும் பொழுது இந்த காணொலியை பதிவு பண்ணுறேன். மீன்களோட கழிவு, இலைகள் மற்றும் பாசிகள் அடர்ந்து மீன்களே தெரியாத அளவுக்கு தண்ணீர் அசுத்தமாயிடுச்சு. இதற்கு மேலே விட்டால் மீன்களுக்கு கண்டிப்பாக பாதிப்பு உண்டாகும்னு சொல்லி சுத்தம் பண்ணலான்னு முடிவு பண்ணினேன். முதற்கட்டமாக தண்ணீரை நல்லாவே வடிச்சிட்டேன். பார்த்திங்கன்னா மீன்கள் ஒரு கூட்டமாக ஒரு இடத்துல நீந்திகிட்ருக்கும். வலை வைத்து ஒரு பக்கெட்டில் பிடிச்சி வச்சு கொஞ்சம் நேரம் ஆக்சிஜன் கொண்டு போய் போட்டு விட்டுட்டேன். ஏன்னா எப்படியும் 1 மணி நேரம் மேலே ஆச்சு. ஆக்சிஜன் இல்லாமல் கோய் மீன்கள் இருக்காது. அப்படிங்கிறதுனால தொட்டியை நல்லா ஓரளவுக்கு சுத்தம் பண்ணி மீன்களை மறுபடியும் உள்ளே விடுறேன். அனைத்து மீன்களுமே நல்ல ஆரோக்கியத்தோடு இருக்குது. முக்கியமாக அந்த பெரிய கோய் மீன்கள் 3, அது போக நம்ம மீன் பண்ணையிலேருந்து வாங்கிட்டு வந்த அந்த சிறிய கோய்கள் எல்லாமே ஓரளவுக்கு நல்லா வளர்ந்துருச்சு. பார்த்திங்கன்னா தண்ணீர் ஓரளவுக்கு 90% மேலே தெளிவாக தான் இருக்குது. சுத்தம் பண்ணி விட்டோன்னா மீன்கள் எல்லாம் கூட்டமாக ஒரு ஓரமாக இருக்குது. பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது தண்ணீருக்குள்ளே.